ஓம் சாந்தி. காட்ஸ் மெசேஜ். கடவுளின் மகா வாக்கியம். பரீட்சை சமயத்தில் மட்டுமே நீங்கள் நம்பர் 1 அடைவதற்கான நேரமாக இருக்கும். பிரச்சனையின் ஸ்வரூபமாக ஆகாதீர்கள், ஆனால் சமாதான ஸ்வரூபமாக ஆகுங்கள். தங்கமான எண்ணங்கள் மற்றும் தங்கமான கருத்துக்கள் உங்களை தங்கமாக ஆக்கிவிடும், மேலும் பொன்னுலகத்தை கொண்டு வந்துவிடும். It is only at the time of examination that you have to claim number 1. Do not become embodiment of problems, but become an embodiment of solutions. Golden thoughts and golden ideas that make you gold and bring about the age of gold. கடவுளின் மகா வாக்கியம். இனிய குழந்தாய், பிராமண ஆத்மாக்கள் தங்களுக்குள் தொடர்பில் வரும்போது சதா ஒவ்வொருவருக்காகவும் மனதின் பாவனை, அன்பு, சகயோகம் மற்றும் நன்மையின் பிரபாவம் உள்ளதாக இருக்கட்டும். ஒவ்வொரு சொல்லும் யாருக்காவது தைரியம், உற்சாகம் கொடுப்பதற்கான பிரபாவம் உள்ளதாக இருக்கட்டும். வீணானவை இருக்கக்கூடாது. சாதாரண உரையாடலில் அரை மணி நேரம் கூட கழித்து விடுகின்றீர்கள், பிறகு யோசிக்கின்றீர்கள், இதன் முடிவு என்னவாக வெளிப்பட்டது? ஆக அந்த மாதிரி தீயதும் இல்லாமல் நல்லதும் இல்லாமல் இருக்கக்கூடிய சாதாரணமான வார்த்தைகளை தாக்கத்தை ஏற்படுத்திய வார்த்தை என சொல்ல மாட்டார்கள். அதேபோல் ஒவ்வொரு கர்மமும் பலன் கொடுப்பதாக இருக்க வேண்டும். தனக்காக என்றாலும் சரி, மற்றவர்களுக்காக என்றாலும் சரி. ஆக தங்களுக்குள் கூட ஒவ்வொரு ஸ்வரூபத்திலும் ஆன்மீக பிரபாவம் உள்ளவர்களாக ஆகுங்கள். சேவையிலும் கூட ஆன்மீக பிரபாவம் உள்ளவராக ஆகுங்கள். நன்கு முயற்சி செய்கின்றீர்கள், மனதார செய்கின்றீர்கள். இதனையோ அனைவருமே சொல்கின்றார்கள். ஆனால் இவர்கள் ராஜயோக ஃபரிஸ்தாக்கள். ஆன்மீகம் என்றால் இங்கேதான் உள்ளது, பரமாத்மா காரியம் இங்கேதான் நடக்கின்றது என்று அந்த மாதிரி பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்கான பிரபாவம் இருக்க வேண்டும். வாழ்க்கை நன்றாக உள்ளது, காரியம் நன்றாக உள்ளது என்று இதையும் சொல்கின்றார்கள். ஆனால் பரமாத்மா காரியம், பரமாத்மா குழந்தைகள், இதுவே நிறைவான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை. இந்த பிரபாவம் இருக்க வேண்டும். சேவையில் இன்னும் அதிக பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்போது இந்த ஒரு அலையை பரப்புங்கள். அதன் மூலம் அவர்கள் நாமும் நல்லவராக ஆக வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நீங்கள் மிகவும் நல்லவர்கள் என்று அவர்கள் கூறும்போது பக்தர்களின் மாலையானது உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆனால்
இப்போது வெற்றி மாலை, அதாவது சொர்க்கத்தின் அதிகாரி ஆகுவதற்கான மாலையை முதலில் தயார் செய்யுங்கள். முதல் பிரிவில் 9 லட்சம் வேண்டும். பக்த மாலை மிக நீண்டதாகும். இதுவும் கூட இப்போது வேண்டும். ஆக இப்போது அந்த மாதிரி அலையை பரவச் செய்யுங்கள். நல்லது என சொல்பவர்கள் மற்றும் குறைந்தது நல்லவராக ஆகுகின்றார் என்றால் அவர்கள் பிரஜைகளாக ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறகு உங்களுடைய தொடர்பில் வருகின்றார்கள் என்றால் நீங்கள் அவர்களை சொர்க்கத்தின் அதிகாரியாக ஆக்குவீர்கள் அல்லவா? அந்த மாதிரி சேவையில் பிரபாவத்தை உருவாக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள். God's sweet version. Sweet child, whenever Brahmin souls come together, always let there be the impact of feelings of love, cooperation, and benevolence of each one in your mind. Let every word be filled with the impact of giving someone courage and enthusiasm. Let it not be wasteful. Sometimes you waste half an hour in ordinary chit-chat and you then wonder what the result of that was. So, when ordinary words are spoken that are neither good nor bad, they would not be called impressive words. In the same way, every action should be fruitful, whether for the self or for others. So, amongst yourselves too, have a spiritual impact in service too. You make good effort and you do everything from your heart. Everyone says this, but now let there be the impact of revealing God in the way that people say. These are Raj Yogi angels. If there is spirituality anywhere, this is it. This alone is God's task. They say that this is a good life and that this task is good. But now let there be such an impact that they feel this is God's task. These are God's children. This is the complete and perfect life. You have to create an even greater impact in service. Now spread the wave so that they say that they too want to become good. When they say that you are very good, the rosary of devotees is being prepared. However, now first of all prepare the rosary of victory. That is, the rosary of those who have a right to heaven. 9 lakhs are needed in the first birth. The rosary of devotees is very long. Therefore, now spread such a wave that those who say that this is good and who become good at least become those who are going to become subjects. They at least come into connection with you, and so you will give them a right to come to heaven, will you not? Become those who create this impact in service. Om Shanti.